அல்லாவுடைய மகன் பெயர் 7 மணியிலிருந்து 9 மணி வரை அழகான 8 தலைப்புகளில் நமது நண்பர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து இஜ்மா கியாஸிலிருந்து அற்புதமான முறையில் ஆய்வு எடுத்து எல்லோருக்கும் விளங்குகின்ற முறையில் தெல்ல தெளிவாக தெளிவுபடுத்தினார்கள். பெரிய முயற்சி செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதை ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ந்தெடுக்கணும்னு அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க. இதை யார் ஃபஸ்ட்டு போடுறது 2வது போடுறதுன்னு பெரிய கன்ஃபியூஷன் தான். எல்லாமே நல்லா பேசியிருக்கிறாங்க. என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில் சொன்னதாங்க 3 பேருக்கு ஃபஸ்ட்டு, 3 பேருக்கு செகண்டு, 2 பேருக்கு தேர்வு பண்ணணும் பண்ணியிருக்கோம். புகார் அப்படியே பதில் சொன்ன மாதிரி தெரியல. அதனால இன்ஷால்லா அது ஒரு வெளிப்பு லாகிரியில் அது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டாக இருந்தாலும் இன்ஷால்லா என்னுடைய கருத்துக்களாக 8 பேருக்குமே ஃபஸ்ட்டு தான். அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க. கணேசத்துக்குரியவர்களே அழகான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் என்னுடைய ஆய்வு ஒரு சில கருத்துக்கள் உஸ்தாத் மகன் இருக்கிறாங்க. என்னுடைய ஆய்வில் ஏதாவது தவறு இருந்தால் அவர்கள் திருத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ முதலாவது டெஸ்டிங் பேபி என்பதை பற்றி அழகாக பேசுகிறாங்க. டெஸ்டிங் பேபினா என்ன அவங்க தயாரிப்பு சொல்லி அதுக்குள்ள ஆய்வுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். டெஸ்டிங் பேபி என்றால் ஒரு ஆணால் பெண்ணினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே வெண்ணை செலுத்த முடியாத நிலையில் பலகீனப்பட்டு போயிருந்தால் அவர்களால் குழந்தை தெரிவிக்க முடியாது. இதற்கு 2 விதமான காரணம் இருக்கிறது. ஒன்று ஆணும் காரணமாக இருக்கலாம், அல்லது பெண்ணும் காரணமாக இருக்கலாம். ஆணினுடைய விந்தணுவிலே உயிரணுக்கள் குறைவாக இருந்தாலும் கருத்தரிக்காது. அந்த விந்தணு கர்ப்பப்பையில போய் சேருவதற்குண்டான அந்த டியூப்ல ஏதாவது அடப்பு இருந்தாலும் போய் சேர முடியாது. இந்த 2 நாள் தடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய மருத்துவ சிகிச்சைகள் வந்திருக்கிறது. 2 பேருக்குமே சிகிச்சை செய்யலாம். அது அறுவை சிகிச்சை உட்பட செய்து நம்ம குழந்தை பேரை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி எல்லா முயற்சிகளும் செய்வதற்கு பின்னாலும் வழிமுறை இல்லை என்றால் மேற்காதான் டெஸ்டிங் பேபி கூடாது என்று சொன்னால் மேலோட்டமாக கூடாது என்பது அல்ல. அதற்கு என்ன நேற்று ஏந்த சோதனை குழந்தை ஏற்படுகிறது. முதல்ல நம்ம செய்ய வேண்டியதை நம்ம 2 பேருக்கு பரிசோதனை பண்ணணும். நல்ல டாக்டர் போகணும். அவர் நல்ல ஹாதிஸாக இருக்கணும். அவர் இஸ்லாமிய சட்டம் தெரிந்தவராக இருக்கணும். இப்படி இருந்து எல்லா விதமான டெஸ்ட்டும் பார்த்ததுக்கு பின்னால எல்லா விதமான மருத்துவ முயற்சியும் செய்ததற்கு பின்னால இனிமேல் இவங்களுக்கு பிறக்காது என்ற நிலை இருந்தால் இந்த குணத்தை பெற்றெடுத்துக் கொள்ளலாம். இதனுடைய பகவான். ஆனால் இன்னைக்கு உலகத்தில் எப்படியெல்லாம் நடைபெறுகிறது என்றால் 4 விதமான முறைகளே டெஸ்டிங் பேபி செய்யப்படுகிறது. ஒன்று என்ன, ஏதோ ஒரு ஆணினுடைய விந்தை எடுத்து பெண்ணிடத்திலே செலுத்துவது. அந்த ஆண் யார் என்பது டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருமே தெரியாது. டாக்டருக்கு தெரியும். அப்துல் காதருடைய விந்து அவருடைய உயிரிழந்து தான் பாத்திமாவிடத்திலே குழந்தையாக தரித்திருக்கிறது. அப்துல் காதர் பாத்திமாவுக்கு கணவன் அல்ல, யாரோ ஒரு மனிதர். ஆனால் இது டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். இது ஒன்று. 2வது, விந்து பேங்கில் இருந்து ஒரு அணுவை எடுத்து அது யாருக்கு டாக்டருக்கு தெரியாது. அதிலிருந்து ஒரே ஒரு அணுவை எடுத்து அந்த கர்ப்பப்பை அந்த கருமுட்டைக்குள்ளே வைத்து குழந்தையை உருவாக்குவது. இது 2வது முறை. 3வது முறை, மனைவியினுடைய கருமுட்டை பலவீனமாக இருந்தால் ஏதோ ஒரு பெண்மணியினுடைய கருமுட்டையை எடுத்து கணவனினுடைய அந்த உயிரணுவை செலுத்தி அது சேர்க்கை கர்ப்பப்பையிலே எடுத்து 3 நாள் அல்லது 5 நாட்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள் வைத்து 2 நாள் கலந்ததற்கு பின்னால் மனைவியினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே வைப்பது. இது 3வது முறை. பாடம் நடத்த மாதிரி இருக்க பாடம் நடத்த அப்பதான் நீங்க கேட்பீங்க. 4வது, கணவனினுடைய உயிரிழவை எடுத்து மனைவியினுடைய கருமுட்டையை எடுத்து அதில் உள்ளே செலுத்தி செயற்கை கருப்பையிலே வைத்து அது ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்ததற்கு பின்னரே மனைவியினுடைய கருப்பையிலே வைப்பது. இந்த 4 முறையோ உலகளாவிய ரீதியிலே நடைபெறுகிறது. நம்ம சரியத்தின் பிரகாரம் 3 முறை கூடாது.
முடியும் என்றால் முடியும். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. எல்லா வகையினால எல்லாம் வைக்க முடியாது. அதற்கு சில விதிமுறைகளை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதை பேசுறவங்க தெளிவா பேசுறாங்க. தம்பி பேசுறது செய்யலாம் அதில் அழகா சொன்னாங்க. அதில் விதிமுறைகள் என்னன்னா, ஒன்று, அவங்க அந்த கருமுட்டையில செலுத்திருக்க பொழுது 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்கணும். டாக்டர் நினைச்சாரு அந்த நுசுபாவில இருந்து உயிரிழக்கிற கூட எடுத்து வச்சுக்கிட்டார். இதை ஏதோ ஒரு தடவை செஞ்சாச்சுன்னா அது கருத்து நிற்காது. ஒரு தடவை ட்ரை பண்ணணும், 2வது தடவை 3வது தடவை இப்படி பல தடவை ட்ரை பண்ணதுனால எப்பொழுதாவது ஒரு தடவை அது உருவாகும். இப்படி அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. கணவன் மூத்தாகிட்டாரு, நிப்பாட்டிடணும், செய்யக்கூடாது. ஏன்னா கணவன் அல்ல. இப்ப இவருடைய உயிரணை ஹராமாகிவிட்டது. இப்ப அந்த சோதனை செலுத்துகின்ற பொழுது கணவன் மனைவி 2 பேரும் கணவன் மனைவியாக இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். 2வது, இதை செய்யக்கூடியது ஒன்று முஸ்லிம் டாக்டராக இருக்கணும், அல்லது இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் தெரிந்த டாக்டராக இருக்க வேண்டும். இது நிபந்தனை 2. 3வது, கூடுமானவரை இந்த சோதனை நடக்கின்ற இடத்திலே கணவன் இருப்பது அவசியம். ஏன்னா ஒரு இதே மாதிரி சோதனை கூடத்தில் ஏதோ ஒரு சோதனை மட்டும் நடக்காது. பல கணவன் மனைவிமார் இருக்கக்கூடிய அந்த சோதனை நடந்துட்டு இருக்கும். ஏதோ ஒன்று மாறி இருக்கிறார். அப்படி மாறினா ஹராமாயிடும். ஆகினால் அந்த இடத்திலே கணவர் இருப்பது கட்டாயம். இப்படியெல்லாம் நிபந்தனைகள் இருந்தால் இந்த ஒரே ஒரு முறை மட்டும் கூடும் நம்மளுடைய சரியத்தில். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது. மனைவியுடைய கருத்து ரொம்ப பலகீனமாக இருக்குது. இப்ப என்ன செய்யறது அப்படின்னா, இந்த புத்திர அகாடமி மூலமாக அப்பா கொடுத்திருக்கிறார்கள். 2வது மனைவியினுடைய கருமுட்டையை எடுத்து முதல் மனைவிக்கு செலுத்தலாம். இப்ப பிரச்சனை வராது. தந்தை யாருங்கிற பிரச்சனை வராது. தந்தை ஒண்ணுதான். சரி, கருமுட்டை மாறுத, அப்ப அவங்கதான் தாய். இப்ப இவங்க எப்படி தாயாக முடியும் என்றால், கருமுட்டை வைத்திருப்பதனால் மட்டும் ஒரு பெண்மணி தாயாக மாட்டாள். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவருடைய தாய் சுமக்கிறார் என்று சொல்லி காட்டுகிறார். நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா தாயை பற்றி சொல்லும்போது ஹமலத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். யார் கருவிலே சுமக்கிறாரோ அவர்தான் தாய். வெறுமனே கருமுட்டை வச்சுக்கிட்டு மட்டும் தாய் கிடையாது. ஆகையினால் சுமக்கக்கூடியவள் தான் தாய். அவள் கணவன் தந்தை. இங்க தாய் என்ற பாகுபாடு ஏற்படாது. ஆகையினால் இப்படி செய்து கொள்ளலாம் என்று நம்மளுடைய சரியத்தின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினால் பேபியை பொறுத்தவரையில இந்த ஒரு முறை மட்டும்தான் கூடும், மற்ற 3 முறைகளும் ஹராம். இது ஒரு விஷயம். 2வது, உறுப்பு தானம். தெளிவாக ரொம்ப அழகா பேசுறாங்க. உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப ஆழமாக செஞ்சிருக்கிறாங்க. நான் அதுக்கு கூட கேட்டேன், உஸ்தாத் மகள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு. யாருமே கேட்க அவங்களாகவே ஆய்வு செய்திருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில விஷயங்களை தானம் செய்யலாம், சில விஷயங்களை செய்யக்கூடாது. இப்போ ரத்த தானம் இது செய்யலாம், சில கூடும். ஏன் ரத்த தானம் செய்யலாம் அப்படின்னா, ரத்த தானம் செய்யறதுனால நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல உள்ள 5 லிட்டர் ரத்தத்தையும் அவங்க ஊற்றி எடுக்கிறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு குறிப்பிட்ட மில்லி ரத்தம் தான் எடுப்பாங்களே தெரியல. அந்த ரத்தமும் அவன் சொல்ற மாதிரி ஒரு 4 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் ஊறிடும். ஊறுவதனால அந்த ரத்தம் எடுக்கலாம். சுமமாவுடைய காலத்தில் ரத்தம் கொட்டி எடுத்தார்கள் என்றெல்லாம் நம்ம அந்த பார்க்கிறோம். சில நேரங்களில் உடம்புல ரத்தம் எடுத்து புதிய ரத்தம் ஊறுகின்ற பொழுது உடம்புக்கு ஆரோக்கியம் ஏற்படுகிறது. ரத்தம் தானம் செய்ததுனால இன்னொருத்தருக்கு உயிர் கிடைக்கிறது, நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆகையினால் ரத்த தானம் கூடும். விந்து தானம் கூடுமா கூட நமக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா விந்து தானம் என்றால் அந்த விந்து யாருக்கு போய் சேருதோ அவரு அந்த மனைவி, அந்த மனைவியினுடைய கணவன் வந்து தந்தைக்கு ஆகிடுவாரு. அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். தந்தை இல்லாத ஒருவரை தந்தை என்று வாதிட்டால் அவருக்கு சொர்க்கம்
மூணாவது முறை நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உறுப்பை கொடுக்கிறது. ஆனா கொடுப்பதன் மூலமாக கொடுத்தவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இது மூணாவது முறை. இதுல முதல் 2 முறையும் கூடாது. நம்ம சரியத்தை பொறுத்தவரையில கிட்னி தானம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? என்னதான் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாலும் அல்லாஹ் தால எதையுமே வீணா நம்மளுடைய உடம்புல படைக்கல. எதையுமே வீணா படைக்கல. 2 கண் எதுக்கு 1 கண் கொடுத்தாங்க? அப்ப அல்லாஹ் தெரியாதா? 2 கிட்னி எதுக்கு 1 கிட்னி கொடுத்தாங்க? அப்ப அல்லாஹ் வேஸ்டா செஞ்சிருக்கிறானா? அவளை வேஸ்ட் அப்படிங்கிறது அது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை அல்ல. ஆகையினால என்னதான் டாக்டர்கள் சொன்னாலும் 2 கிட்னியில 1 கிட்னி எடுத்தா அவருடைய ஆரோக்கியம் பாதிக்கும். ஆகையினால கிட்னி தானம் செய்யக்கூடாது. இரண்டாவது, மூளை தானம் ஏற்பட்டவருடைய உறுப்புகளை எடுக்கலாமா? மூளை செத்துடுச்சிட்டு இவர் சொல்லக்கூடாது, அதான் சொல்லணும். மூளை செத்துடுச்சிட்டு இவருடைய ஆய்வு, நம்மளுடைய ஆய்வை பொறுத்தவரை அது அதிகபட்சமாக 90% சொன்னாலும் 10% அதுக்கு மாற்றமாக நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது என்பதை எல்லா ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். 100% இவர் குறைக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமானா? அப்படி சொல்லவே முடியாது. இவர்களா செய்யறாங்க, இதுவும் நம்மளுடைய சரீரத்தில் கூடாது. ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் அதை வெட்டி எடுத்தாலும் வளரும். அது நம்மளுடைய ஈரல். ஈரல் மட்டும் நமக்கு தேவையான யாருக்காவது அவர் மூத்தா போயிருவாரு, அதுவும் இக்கட்டான சூழ்நிலை தானம் என்பதே கூடாது. தானம் என்பதை விட்டு கொடுக்கலாம், அது தானம் செய்யலாம். உடல் உறுப்புகளை தானம் செய்யக்கூடாது. இக்கட்டான சூழ்நிலையில இதை கொடுத்தா அவர் உயிர் பிழைப்பாரு, இல்லாட்டா மூத்தாயிடுவாரு என்ற நிலையில நம்மளுடைய ஈரல ஒரு சின்ன சிறிய பகுதியை வெட்டி எடுத்து அவருக்கு பொருத்தினால் அவர் அயாத் ஆயிடுவாரு, நமக்கு எந்த விதமான எரியும் ஏற்படாது என்று டாக்டர் சொல்லி அவர்கள் நல்ல டாக்டராக இருந்து அவர் சர்டிபிகேட் கொடுத்தா அது மட்டும் செய்யலாம் என்பது அகில இந்திய இஸ்லாமிக் அகாடமியினுடைய பத்துவாவாக இருக்கிறது. இது ஒன்று மட்டும் தான் செய்யலாம். மற்ற வேறு எதுவும் கண்தானம் செய்யறது, உறுப்பு தானம் செய்யறது, அவங்க சொன்ன மாதிரி அதாவது முகங்களை உறுப்புகளை சிதைப்பது என்பது நம்மளுடைய சரீரத்தில் முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2வது விஷயம். 3வது பொது சிவில் சட்டம். இதை நம்ம லாஸ்டாக தான் பார்க்கணும். 3வது பாலின மாற்றம். பாலின மாற்றம்னா சொன்னாங்க, ஆனா பெண்ணா மாத்துறது, பெண்ணா ஆனா மாத்துறது, கழுதையை குதிரையா மாத்துறது, குதிரையை கழுதையா மாத்துறது. ஏன் மாத்தணும்? ஆடா பிறகு ஆடாவே பிறந்தது போது நீயே மாடா மாத்துற, மாடா மாத்துறது ஆடாயா மாத்துற. பொதுவான மீடியாக்கள் இப்படி மாத்தணும். சமீபத்தில் வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வந்துச்சு. இந்த பசுமாடு அறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால தலித்துகள் அழிக்கப்பட்டார்கள், முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள் நமக்கு தெரியும். பேப்பர்ல ஒரு போட்டோ, அதுல பசுமாட்டை தான் போய் விட்டுதான். ஆனா ஹெட்டிங் போட்டிருக்கிறான், நேர்த்திக்காக வெட்டப்பட்ட ஆடு. அது மாடு, அதனால உயரமா இருக்கு. அவன் சொல்றான் இது ஆடு, என்னமோ பார்க்கணும்னா ஒன்றும் விவரம் இல்லாத ஆடு மாதிரி. அவன் சொல்றான் ஆட்டை, அதாவது மாட்டை ஆடாக்கிய மீடியா அப்படின்னு வார்த்தை வந்துச்சு. இப்படி நம்ம ஏதாவது நம்ம செய்யக்கூடிய தவற அதை நியாயப்படுத்துவதற்காக ஆட்டையும் இந்த கழுதை குதிரை இந்த முல்லா கதையில வருமா இல்லையா? இந்த ஆட்டை கழுதையாக்கிற கதை முல்லா ஆர்வம் வந்தார். உடனே 4 பேர் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, இது எப்படியாவது இந்த ஆட்டை அபகரிச்சிடணும். உடனே 4 பேர் 4 பக்கத்தில் நின்றுக்கிட்டாங்க வெளியில. ஒருத்தர் சொன்னாங்க, என்ன முல்லா இவ்வளவு விவரமான ஆளா இருக்கிறீங்க, கழுதையை தோலை போட்டு கொண்டு போறீங்க. அவர் சொன்னார், யாருன்னு சொன்ன ஒரு பைத்தியமா உனக்கு பார்வையில நல்ல தெரியல இல்லையா? ஆடு தஞ்சை வாங்கி வர போ, உனக்குதான் பார்வை வர. இவர் போயிட்டே இருந்தார். கொஞ்ச தூரத்துல என்ன முல்லாம் கழுதையை தோலை போட்டிருக்கீங்க அப்படின்னு உனக்கு ஒரு 10% சந்தேகம் வந்துருச்சு. ஆடு தானே வாங்கணும் அப்படின்னு கீழே இறக்கி விட்டார். தோலை கீழே இறக்கி விட்டார். 3வது வருஷம் இப்படி சொன்ன, ஆஹா 50% உண்மையிலேயே நம்ம பார்வை போகாத அப்படின்னு. 4வது சொன்னவன ஆட்டை விட்டு ஓடிட்டாரு. இவன் ஆட்டை தூக்கி போயிட்டான். ஆட்டை கழுதையாக்கிறது, கழுதையை குதிரையாக்கிறது, இது தேவையில்லையே. அல்லாஹ் ஆனா ஆண்களுக்கு சில சிறப்பு தன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதன் மூலம் அல்லாஹ் அவர்களிடத்தில் வேலை வாங்குகிறான். பெண்களுக்கு இயற்கை தன்மையை கொடுத்திருக்கிறான். அவர்கள் அல்லாஹ்
போட்டு நேற்று பஸ்ஸில் ஏறி சிதம்பரம் போகும்பொழுது 4 பேர் ஏறினேன். 4 பேர் ஏறும்போது நம்ம கூட்டமாக இருந்துச்சு, 4 பேர் ஏறினாங்க. இப்போ நான் வாசல் பக்கத்தில் நின்றேன். அப்போ தான் அவர் கண்டக்டர் சொல்வார், லேடிஸுக்கு வழி கொடுங்க அப்படின்னு. அப்போ தான் தெரியுது அது லேடிஸ் இல்லை, சாதாரணமாக கெட்டவன் கொண்டு வந்துருக்கு. ஆடையிலே செய்யக்கூடாது, ஹதீஸிலே தடுக்கப்பட்டிருக்கிறது. உடல் உறுப்பு எப்படி மாற்றுறது? பாலின மாற்றம் என்பது நம்மளுடைய சரீரத்தில் கூடாது. அப்படியே நம்ம மாற்றினாலும் அதான் தெளிவாக சொன்னாங்க, வெளித்தோட்டத்தில் மாற்றலாமே தவிர உணர்ச்சிகளை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. உணர்ச்சி என்பது ஜீன்களோடு கலந்தது. வெறுமனே அந்த உறுப்பு இருந்தாலும் உணர்ச்சி என்பது அல்ல. ஆண் உறுப்பு இருந்தால் ஆணுடைய உணர்ச்சி, பெண் உறுப்பு இருந்தால் பெண்ணுடைய உணர்ச்சி, அப்படியே இல்லை. உணர்ச்சி என்பது 5 லிட்டர் ரத்தத்திலேயே உள்ளே கலந்தது. அது உறுப்பு இருந்தாலும் வழி இல்லாத வெளித்தோட்டத்தில் மாற்றலாமே தவிர உள்நகத்தில் அவன் ஆம்பளதான், பெண் பெண்ணுதான் ஆகிய நம்மளுடைய சரீரத்தினுடைய அடிப்படையில் பாலின மாற்றம் என்பது கூடாது. ஒரு இடத்தை கேவலமாகவும் ஒரு இடத்தை உயர்வாகவும் நினைப்பது நம்மளுடைய சரீரத்தின் அடிப்படையிலே அது ஹராமான விஷயம். இதே அடுத்து குடும்ப கட்டுப்பாடு. முதல்ல பேசணும், ரொம்ப அழகா பேசுனார். குடும்ப கட்டுப்பாடு கூடாது அப்படின்னு அவன் பொதுவாக பேசினார். அப்படின்னு அழகான செய்தியை அவர் சொன்னார். உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக குடும்ப கட்டுப்பாடு பொறுத்தவரையில ஹதீஸில் நம்ம ஆய்வு செய்து பார்த்தால் 2 விதமான வார்த்தைகள் வருகிறது. ஒன்று இருக்கு அஸல், இன்னொன்று இருக்கு இஹ்திஸா. அஸல்னு ஒரு வார்த்தை வருது, இஹ்திஸான்னு ஒரு வார்த்தை வருது. ரெண்டுமே சஹாபாக்களுக்கு முன்னாள் காலத்தில் இருந்துச்சு. சஹாபாக்களுடைய காலத்தில் நம்ம நடைமுறை மாற்றம் ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டது? அஸலுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் அனுமதித்துக் கொண்டேன், ஆனால் குழந்தைய கொஞ்ச நாள் கழித்து பெற்றுக்காக நினைக்கிறேன், என்ன செய்யறது? அப்போ ஏன் அஸல் தெரிஞ்சுக்கோ. இன்னொரு அப்படின்னு வருது. இது அஸல். இஹ்திஸா என்றால் ஆண்கள் தங்களுடைய ஆண்மையை நீக்கிக் கொள்வதை காயடிப்பது அப்படின்னு சொல்லுவோம். காயடிப்பது ஹதீஸில் வருது. ரசூலுல்லாஹ்விடத்திலே காயடித்துக் கொள்வதற்கு நாங்கள் அனுமதி கேட்டோம். ரசூலுல்லாஹ் அனுமதி மறுத்தார்கள். அனுமதி அளித்திருந்தால் நாங்கள் காயடித்திருப்போம். அனுமதி கொடுக்கிறேன். அதுக்கு அனுமதி இருக்கு, இஹ்திஸாவுக்கு அனுமதி இல்லை. ரெண்டுக்கு வந்து என்ன வித்தியாசம் என்றால், அஸல் என்பது தற்காலிக கட்டுப்பாடு. இது சரியத்தில் கூடும். சொன்னாங்க, காப்பட்டை பயன்படுத்துவது, ஆணுரை பயன்படுத்துவது, அல்லது கர்ப்பப்பையை அப்படியே புரட்டி போடுறது, இதுவெல்லாம் கூடுமா? கூடும். ஏன்னா ஒரு நாள் பிற்காலத்தில் கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி மறுபடியும் நமக்கு குழந்தை வேணும் என்று சொன்னால் கூட ஆபரேஷனின் மூலமாக மறுபடியும் அதே பெண்மணி குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவெல்லாம் தற்காலிக குடும்ப கட்டுப்பாடு. இது சரியத்தில் கூடும். நிரந்தர கட்டுப்பாடு என்பது கூட எப்படி ஆண்களுடைய ஆண்மையை விலகிக் கொள்வது, அது சரியத்தில் இப்பொழுதும் கூட. இஹ்திஸா இப்பொழுது கூடுமான கூடாது. இப்போ மனித வீரர்கள் பாக்ஸிங் கற்றுக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சில பேர் நினைக்கிறாங்க அந்த ஆண்மையை கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்படி கட் பண்ணாதான் உடம்பு அப்படி நிற்கும். ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி வெளியாவதே அதன் மூலமாக தான். எனர்ஜி வெளியாவதற்கு பல வகைகள் இருக்கிறது. அதில் அதுவும் ஒரு வகை. அப்போ அவங்க அதை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா உடம்பு அப்படி நல்லா பலமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்படி கட் பண்ணினால் ஆண் உணர்வு நின்றுவிடும். இப்போ நின்றுச்சுன்னா மனைவிக்கு யார் சுகம் கொடுப்பது? ஆம்பளை கட் பண்ணிடுவான், அவனுடைய சுகத்தை வெளிப்படுத்த முடியாது. மனைவி அவன் குழந்தையை பெற்றெடுக்கவில்லை என்றாலும் அவளுக்கு சுகம் தேவைப்படுகிறது. அதை கொடுத்துதான் ஆகணும். குழந்தை தான் தேவையில்லை, அதை கொடுக்க முடியாது. அப்புறம் குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும். விரட்டி ஏற்படும். கணவன் மனைவி மன பிரச்சனை ஏற்படும். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்ற காரணத்தினால் இஹ்திஸா என்பது நம்மளுடைய சரீரத்தில் இப்பொழுதும் கூடாது. தற்காலிக குடும்ப கட்டுப்பாடு. அதுவும் நல்ல டாக்டர். பொதுவாக இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பல முயற்சிகள் செய்து நல்ல டாக்டர், அதுவும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் தெரிந்த டாக்டர், அவருடைய முழுமையான ஆலோசனைக்கு பின்னால் தான் இந்த முடிவுக்கு வர வேண்டும். இது ஒரு மேட்டர். அடுத்து இந்த ஹராமை கொண்டு மருத்துவம் செய்வது. ஹராமை கொண்டு மருத்துவம் செய்வது ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. என்ன பேசுறது? நீங்கள் என்ன பேசுறீங்க? ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. ஹராம் ஹராம் தான், ஹராம் ஹராம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு. அல்லாஹ் தஆலா எந்த ஒரு
நோயும் படைக்கவில்லை, அதற்கு மருந்தை படைத்தே இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமை கொண்டு சிகிச்சை செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு சஹாபி கம்ரை கொண்டு மருத்துவம் செய்யலாமா என்று கேட்ட பொழுது கம்ரு என்பது ஹராம், ஹராம் என்பது மருந்தாக மாறாதே, அது நோய் என்று சொன்னார்கள். அது தவா இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகையால ஹராமை கொண்டு மருத்துவம் செய்வது என்பதே கூடாது. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலில் ஒரு காயம் ஏற்பட்டு அது செப்டிக்காயி அந்த மருத்துவர்கள்லாம் பார்த்து அவங்க சொன்னாங்கன்னா அந்த காலில் அந்த விரலை வந்து அகற்றி ஆகணும், அறுவை சிகிச்சை செய்யணும், இது கடுமையாக வேதனை தரும், அதனால இந்த மருந்தை நீங்கள் குடிங்க, நாங்கள் அறுவை சிகிச்சை செய்யும் போது உங்களுக்கு வலிக்காதுன்னு சொன்னாங்க. தல்ஹா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, இந்த மருந்து என்ன அப்படி? டாக்டர்கள் சொன்னாங்க, இது ஒரு போதை மருந்து, போதை சாப்பிட்டு சொன்னா வலி தெரியாது, நாங்கள் அகற்றிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஒரு நாளும் நான் சாப்பிட மாட்டேன், இது ஹராம், ஹராம சாப்பிட மாட்டேன், ஹராம சாப்பிட்டு தான் அறுவை சிகிச்சை செஞ்சு உலகத்தில் அழியாமல் இருக்கிறது எனக்கு தேவையில்லை. அப்ப கடைசியா மருத்துவர்களுடைய நிர்பந்தத்திற்கு பின்னால் அப்படி என்ன நான் தக்பீர் கட்டி தொழுகிறேன், தொழுது கொண்டு நீங்க வந்து அறுவை சிகிச்சை செய்யுங்கள் என்று சொன்னதாகவும் அப்புறம் தக்பீர் கட்டி தொழுதார்கள். எப்படி ஹஜ்ரத் ரலியல்லாஹு தஆலா உடம்பிலே குத்திய அந்த அம்பு தொழுகையிலே பிடிக்கப்பட்டதோ அதே போன்று தொழுகையில் மெய்மறந்து முராகபாவிலே இருக்கின்ற பொழுது அவருடைய கால் விரல் அகற்றப்பட்டது என்று அவருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். கூடுமானவரை ஹராமை கொண்டு மருத்துவம் செய்வது கூடாது. ஆனால் நிர்பந்தம் வேற வழியே இல்லை என்றால் மருத்துவம் செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம மருந்து அறவே கூடாதுன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை கூட சாப்பிட முடியாது, மெட்டாசி மாத்திரை சாப்பிடக்கூடாது, அதுலேயே ஆல்கஹால் இருக்கு. சனி வந்து சனி சிறப்பு சாப்பிட்டா இறப்பு வருது, சனி சிறப்பு குடிச்சா பாத்திரம் இருக்க முடியல, சாதாரண பாத்திரம் இருக்க முடியாது, சனி சிறப்பு சாப்பிட்டா அறவே இருக்க முடியாது. அஜத் மாதிரி நடத்துற பாடம் போய் தாராட்டு பாடம் மாதிரியே இருக்கும், அறவே முடியாது. ஏன் ஆல்கஹால் கலந்துருக்கு, ஆல்கஹால் கலந்ததுனால தான் உடம்புல வேகமா போய் சேருது. இன்னைக்கு அலோபதி மருந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க, இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க ஹோமியோபதி சாப்பிடுங்க, யூனானி சாப்பிடுங்க, நாட்டு மருந்து சாப்பிடுங்க, அலோபதியை நிர்பந்தத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா அலோபதி மாத்திரையை சாப்பிட்டு உடம்பு முழுமையா சீரானதாக ஒன்றும் பார்க்க முடியாது. ஏன்னா ஹெல்த் சயின்ஸ் படிச்சதுனால நான் சொல்றேன், அலோபதி மருந்து சாப்பிட்டதுனால ஒருத்தர் கியூர் ஆனாரு என்று சொல்வதாக இருந்தால் அது அவருடைய உடல் தன்மையினால மாறி இருக்கலாம், தெரியும் மருந்து தன்மையினால மாறவே முடியாது. ஏன்னா அதை சாப்பிட நோய் தான். நிர்பந்தத்துக்கு பேர் வழியில் இன்னைக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ணியாகணும், அப்போ அலோபதிக்கு தான் போகணும். இப்போ நீ நாட்டு மருந்து வைத்தியத்தை போனீங்கன்னு சொன்னா மூத்தாக்கலாம். அது உள்ள போய் நம்ம ஒரு மண்டலம் சாப்பிடுங்க, 2 மண்டலம் சாப்பிடுங்க, 2 மண்டலத்துக்குள்ளேயே நம்ம போய் சேர்ந்துக்கணும், இன்னாடி தான். அப்போ அலோபதி தான் போகணும். அப்போ நிர்பந்தமான நேரத்தில் அதை வந்து இது போன்ற ஹராம்களை கொண்டு நம்ம மருத்துவம் பார்க்கலாமா, நிர்பந்தத்திற்கு பார்க்கலாம். இது நம்மளுடைய சரியத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சில விதிவிலக்குகளோடு ஜாயிதாக்குகிறார்கள். அதுக்கு மாற்று மருந்து ஹலாலிலே கிடைத்தால் அந்த ஹராமை சாப்பிடக்கூடாது. ஹலால் மருந்து இருக்கு, ஹராமே மருந்து இருக்கு. இந்த ஹராம் சாப்பிட்டா வேகமா குணமாகும், ஹலால் சாப்பிட்டா லேட் ஆகும். அதனால ஹராம் சாப்பிட கூட ஹராம சாப்பிட்டா மூத்தாகாம தண்டிக்கலாம் என்ன சாப்பிடலாம். இதை சாப்பிடலாம் மூத்தா போயிடலாம், நிர்பந்தம் வேறு வழியே இல்லை, இழுக்கிறார் ஹாலே. அப்படி என்றால் சாப்பிட்டுக் கொள்ளலாமே தவிர மற்றபடி ஹராமை கொண்டு சிகிச்சை செய்வது கூடாது. ரொம்ப தெளிவாக பேசுறாங்க. அதுக்கு பின்னால பிளாஸ்டிக் சர்ஜரி யாருமா பேசுறது? நீங்களா? அவர் அதுக்கு கூட சொன்னாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஷார்ட்டாக பேசுறாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக பேசி வெள்ளை அடிக்கிறதுக்கு எனக்கு வேலை கொடுக்கல. சில பேர் 2வது வெள்ளை அடித்து வேலை கொடுத்தாங்க, சில பேர் முதல் வெள்ளையை நிப்பாட்டிக்கிட்டாங்க. இவர் அந்த வெள்ளைக்கு எனக்கு வேலை வேண்டாம், வேலை செய்தியை நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டேன் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ். பிளாஸ்டிக் சர்ஜரி பொதுவாக 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று இருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி, மற்றொன்று இருக்கு காஸ்மெட்டிக் சர்ஜரி. பிளாஸ்டிக் சர்ஜரி என்றால் உடம்புல ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு விபத்து நடக்குது, அல்லது தீ விபத்து ஏற்பட்டு உடம்பெல்லாம் கரைஞ்சிருச்சு, அல்லது உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பு அதாவது சிதைந்து போய்விட்டது. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்ல பகுதியில் உள்ள தோலை எடுத்து அந்த இடத்துல போட்டு அப்படி போத்திடுவாங்க. அப்படி போத்துறது ஒரு உறுப்பை எடுத்து இன்னொரு உறுப்புல வச்சு அதை சரி பண்றது. நம்மளுடைய உடம்புல எதுவெல்லாம் சிதைந்து போய்விட்டதோ அதை சரி செய்வதற்கு பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி. காஸ்மெட்டிக்
அதை மூக்கு அதை வச்சு சர்ஜரி செஞ்சு அதை உடம்பு கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் நீளமா அது இந்த பெண்கள் சிறந்த வெளிநாட்டு பெண்கள் மார்பகத்தை சிறுசாக்கிக்கிறது அல்லது பெருசாக மார்பகத்தை சிறுசாக்கிக்கிறது அந்த இஞ்சி இடுப்படை மாதிரி இடுப்பு கொஞ்சம் சிறுசாக்கிறது அது பெருசாக்கிக்கிறது பெண் அழகை எவ்வளவு இருக்கிற இதை காஸ்மெட்டிக் சர்ஜரி இது நம்மளுடைய சரீரத்தில் ஆகவே கூடாது. பிளாஸ்டிக் சர்ஜரி என்பது ஹதீஸிலே வருகிறது. ஒரு யுத்த காலத்திலே அவர்களுடைய மூக்கு சிதைக்கப்பட்டு மூக்கு வெட்டப்பட்டிருச்சு. அப்ப அவங்க வெள்ளியிலான மூக்கை போற்றி கொண்டு ரசூலுல்லாஹி சபைக்கு வந்தார்கள். வெள்ளியை வச்ச உடனே ஒரு துருவாட அடிக்க ஆரம்பிச்சு. வெள்ளி மூக்க வச்ச உடனே துருவாட அடிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன ஒன்று துருவாட அடிக்கிற இல்லையா சொல்லலாம். இந்த நடந்த யுத்தத்துல மூக்கு வெட்டப்பட்டு விட்டது, அதுக்காக வெள்ளி மூக்க நான் வச்சேன், அதனால அந்த வாடை அடிக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தங்க மூக்கு வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒரு சிதைக்கப்பட்ட முகத்தோட ஒரு அருவருப்பான முகத்தோட நம்ம மக்களுக்கு மத்தியில் கலந்துட வாழ முடியாது என்ற நிலையில அதுக்கும் நல்ல டாக்டரோட அவருடைய நல்ல அணுகுமுறையோட நல்ல ஆலோசனையோட நம்மளுடைய உடல் உறுப்புகளிலிருந்து சில பகுதியை எடுத்து போர்த்திக் கொள்ளலாமான போர்த்திக் கொள்ளலாம். ஆனா அதே நேரத்துல ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கணும், சமீபத்தில் ஒருத்தர் ஒரு டாக்டர்கிட்ட வந்தார். அவர் அக்குபஞ்ச டாக்டர். அவர்கிட்ட வந்தார். அப்ப என்ன ப்ராப்ளம், ஒரு விபத்து நடந்து காலில் காய் ஏற்பட்டுச்சு. காய் ஏற்பட்டு அந்த இடம் ஃபுல்லா செத்தி காய், அது வாட அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம பலமுறை செய்யற மாதிரி அலோபதி டாக்டர்கிட்ட போனேன். போனோன்னு அவரு டாக்டர் பார்த்தாரு. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா வீணா போய் வாட அடிச்சு கருத்து போச்சு. எப்ப ரத்த ஓட்டம் போகலையோ அந்த இடம் ஃபுல்லா கருத்துரும். கருத்து போய் அந்த காலே கருத்து போய் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவர் டாக்டர், அவங்க பொதுவாக டாக்டர் என்ன செய்வாங்க, இருக்கிறதுக்கு போடுவாங்க, இல்லாதது கொண்டு வந்து கேட்பாங்க. அதுக்கு நக்குலு இந்த செஞ்சாங்கி கிட்டாவில் வர மாதிரி அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருவாங்க. ஒன்று அதுக்கு செய்வாங்க, அல்லது நக்குலு செய்வாங்க, அல்லது கருப்பு செய்வாங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, வேற காலில் உள்ள அடுத்த காலில் உள்ள அந்த தோலை அப்படியே உரிச்சு இந்த காலில் மாட்டி விட்டு போட்டாங்க. அந்த நோயினுடைய நிலைமை என்ன, சதை வீணா போச்சு. வீணா போன சதையை எப்படி சரி பண்ணுவது அப்படி யோசனை பண்ணல. அந்த கருத்து போன தோலை எப்படி மாத்துறதுன்னு சொல்லி இன்னொரு காலோட தோலை எடுத்து இந்த தோலை ஒட்டி விட்ட உடனே கால் விளையா போச்சு, விளையா போச்சா ஒரு 5 லட்சம் ரூபா கொடு, 10 லட்சம் ரூபா கொடு அப்படின்னு வாங்கிட்டு அனுப்பிவிட்டாங்க. ஒரு 2 மாசம் நல்லா இருந்துச்சு. 3ஆவது மாசம் மேல கொடுத்துருச்சு, கடுமையான வலி. மறுபடியும் டாக்டர் போனா அவர் பார்த்தா அது சரியா போயிடும், வலி மாத்திரை கொடு, வலி மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு வலி மாத்திரை அப்படி லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கால் போச்சு, லிவர் போச்சு. அதுக்கு பின்னாடி தான் அக்குபஞ்ச டாக்டர்கிட்ட போய் இப்படி நிலவரத்தை ஃபுல்லாக சொன்னதுக்கு பின்னால அவரே அதனுடைய அதை பார்க்க வேண்டிய டெஸ்ட்டுகள் இருக்கிறது ஒரு 12 டெஸ்ட் இருக்கு. அந்த 12 டெஸ்ட்டுகளையும் பார்த்தாங்கன்னா உள்ள உறுப்புகள்ல நிறைய கோளாறு இருக்கு. அதனால தான் கால் வீணா போயிருக்கு. அதுக்கு அந்த பாயிண்ட்களை எல்லாம் போட்டதுக்கு பின்னால அந்த கருப்பு தோல் வெள்ளையாக மாற ஆரம்பித்தது. இப்ப நல்லா இருக்கு. பொதுவாக பிளாஸ்டிக் சர்ஜரியை பொறுத்தவரை நம்ம நல்ல டாக்டர்கிட்ட போய் கேட்கணும். அதுக்காக சில நிபந்தனைகள் போறாங்க. போய் கேட்டு எனக்கு இதுதான் தீர்வு என்று ஒரு டாக்டர் 2-3 டாக்டர்கிட்ட கேட்டு வேற வழியே இல்லை என்றால் அது மார்க்கெட்டினுடைய அடிப்படையிலே செய்து கொள்ளலாம். இதுதான் பிளாஸ்டிக் சர்ஜரி. அதே மாதிரி பிரேத பரிசோதனை பொதுவாக கூடாது. நம்ம சரீரத்தினுடைய அடிப்படையில் பிரேத பரிசோதனை கூடாது. பிரேத பரிசோதனை என்ன செய்யறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி வந்து அந்த உடம்பு எடுத்து போய் உடம்புல சில உறுப்புகளை எடுத்துறாங்க. அது நம்மளுடைய சரீரத்தில் கூடாது. அதுக்கு ஆதாரங்கள் ஆதார முறையில் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பை சிதைப்பதை விட்டு தடுத்தார்கள். இந்த மண்ணியை கழிக்கிறாங்க, கண்ணை கழிக்கிறாங்க, எல்லாத்தையும் கழிக்கிறாங்க, அதெல்லாம் கூடாது. ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்க, இது வந்து கொலையா தற்கொலையா அல்லது வெறுமனே இயற்கை மரணமா என்பதை நாங்கள் பரிசோதிப்பதற்காக செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். பரிசோதிப்பதற்காக செய்யணும்னு சொன்னா என்ன செய்யணும், காய்ச்சல் ஏற்பட்ட இடத்தை போய் பார்க்கணும். அது எவ்வளவு ஆழமா இருக்குன்னு பார்க்கணும். எந்த அளவுக்கு அது வேதனை அதை வந்து வீணாக்கப்பட்டு பார்க்கணும். இப்படிதான் பார்க்கணுமே தவிர உறுப்புகளை எடுத்து எப்படி சோதிக்கிறது, உறுப்புகளை எடுக்கணும். நம்மளுடைய சரீர அடிப்படையில் உங்களுக்கு உண்மையிலே சோதிக்கணுமா, பெண்ணை வச்சு சோதிங்க. அது என்ன ஏற்பட்டிருக்கிறத மட்டும் சோதிக்கணுமே தவிர உறுப்புகளை எடுக்கக்கூடாது, உறுப்புகளை விடக்கூடாது. இந்த அடிப்படையில் இருந்தால் நம்மளுடைய சரீரத்தில் ஜாயிது. ஏன்னா கொலையா தற்கொலையா அல்லது சாதாரண மரணமா என்பதை கண்டுபிடிப்பது நம்மளுடைய அரசியல் சட்டத்தினுடைய விதி. அதை நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். ஆனா அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. உடம்பு வந்து
டாக்டர் செய்யறது இல்லை, டாக்டர் மண்டை உடைக்கிறது இல்லை, கொண்டு போய் குப்பையில போன மாதிரி உடம்பு போட்டு